ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நேற்று போட்ட டாப் 5 தமிழ் டப் அனிமேஸை வந்துட்டு போட்டிருந்தேன். அதில் கடைசியாக சொன்ன அனிமே, அதாவது கைஜூ நம்பர் 8 பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் வந்துட்டு பார்த்தேன். அதோட ஷார்ட் ரிவ்யூ தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க டைம் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பேசிக்காக இதோடைய பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு கைஜூவாக வந்துட்டு மாற முடியும். அதாவது அட்டாக் ஆன் டைட்டனில் எப்படி இளநீகரை வந்துட்டு டைட்டனா மாறுவார், அதே மாதிரி இது வந்துட்டு கைஜுவா மாற முடியும். கைஜுன்னா உங்களுக்கு தெரியும், மான்ஸ்டராக வந்துட்டு அவரால் மாற முடியும். இப்படி மாறக்கூடிய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு டிஃபென்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாங்க. அவங்க வந்துட்டு ஏற்படுத்துகிற அந்த சேதத்தை அண்ட் அந்த மான்ஸ்டரோட அந்த கைஜோடைய டெட் பாடி எல்லாம் இருக்கும்ல, அதான் கிளியர் பண்ணுற வேலையை தான் நம்ம வந்துட்டு ஹீரோ பார்த்துருப்பாரு. இது எந்த ஒரு அனிமேலையுமே வந்துட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க மான்ஸ்டர் அனிமேல. இது வந்துட்டு இப்போ இருக்க ஷோடோன் அனிமேவுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன்னே சொல்லலாம். அண்ட் இந்த அனிமேவை பார்க்க போது பல பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட அட்டாக் ஆன் டைட்டன் ஞாபகம் வந்துட்டு கண்டிப்பாக வந்திருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் சேம் தான். பட் அட்டாக் ஆன் டைட்டன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 சீசன் தான் வந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸோடைய டைட்டன்ஸோட அட்ராசிட்டி வந்துட்டு பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் கதையை பேஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இதில் எப்படி இருக்கும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோக்காக வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. அந்த மொதல் சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஃபன்னாகவே வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. இது பல பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வருஷத்துக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அனிமே அப்படின்ற மாதிரி எடுத்தீங்க அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த அனிமே வந்துட்டு டாப் பிளேஸில் இருக்கும். அந்தளவுக்கு இதோட ஃபேன் பேஸ் வந்துட்டு இப்போ அந்தளவுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இல்லைனாலும் இருக்கிறவங்க ரொம்ப வெறித்தனமாக வந்துட்டு இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு இதில் வந்துட்டு இன்னொரு டிஃப்ரென்ஸ் தான் தெரிஞ்சது. பேசிக்காக ஷோடோன் அனிமே அப்படின்னாலே வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு டீனேஜராக தான் வந்துட்டு இருப்பார். ஆனால் இதில் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு 30 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 30 வயசு தாண்டிட்ட ஒரு ஹீரோவை தான் வந்துட்டு இதில் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அண்ட் கடைசியாக பார்க்க போகிறது இதோடைய தமிழ் டப் வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். பேசிக்காக இந்த தமிழ் டப் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு அது பிடிச்சிருந்தாலும் பல பேருக்கு அது வந்துட்டு பிடிக்கல. ஏன்னா அந்த வாய்ஸஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருந்தாங்க. பட் டைலாக்ஸ் இன்னி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருந்தா இன்னி அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபன் பேஸ்டாக கொண்டு போகிறேன் தமிழ்லையும் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய பேரையே வந்துட்டு மாற்றிருப்பாங்க. ஹீரோடைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காஃபிக்கே. அதை வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு சீரியஸாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனி வர சீசன்ஸ்லேயாச்சும் டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இந்த அனிமேக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் அண்டு இந்த டீமன் ஸ்லேயர் ஜுஜுட்சு கைசனோடைய டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலந்து எடுத்த மாதிரி தான் இருக்கும். அட்டாக் ஆன் டைட்டன் வந்து நம்ம ஹீரோ எரன் வந்துட்டு டைட்டனாக மாறுவார். அதே மாதிரி இதுலேயுமே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கைஜுவாக மாறுவார். கிட்டத்தட்ட இதுவும் சேமாக இருக்குல்ல. அண்ட் டீமன் ஸ்லேயர்லாம் வந்துட்டு டீமன்ஸ் இருக்கும், அது ஸ்லேவ் அதுக்கு கொல்றதுக்காக டீமன் ஸ்லேயர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஜுஜுட்சு கைசனில் பார்த்தீங்கன்னா கர்சஸ் இருக்கும், அதை கொல்றதுக்காக வந்துட்டு சாசரஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதுலேயுமே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கைஜூஸ்லாம் இருக்கும், அது வந்துட்டு ஊரை வந்துட்டு அழிக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்காக டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை வந்துட்டு கவர்மெண்ட்டு நியமிச்சிருப்பாங்க. அவங்க ஏற்படுத்த சேதத்தெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரியான டீமில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டிஃப்ரெஷிங்காக இருந்தாலும் ஒரு சில அனிமேஸ்லாம் கலந்தெடுத்த அனிமேவாக தான் இதுவுமே இருக்குது. அண்ட் இந்த அனிமேவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட மேங்காவை அடாப்ட் பண்ணி தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேங்காவை கம்பேர் பண்ணும்போது அனிமே வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட அதை அடாப்ட் பண்ணி தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த மேங்கா படிக்கும்போது அந்த வந்த ஃபீல் வந்துட்டு இதில் வரலன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த அனிமே வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுடைய அட்டாக் ஆன் டைட்டனாக மாறுமா, ஏஓடியாக வந்துட்டு மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. பிகாஸ் அட்டாக் ஆன் டைட்டன் அப்படிங்கிறது அது வந்துட்டு ஒரு வேறு ரகம், தனியாகவே வந்துட்டு அது இருக்கும். இது கூட அது கூட கண்டிப்பாக இதை வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் ஜானராக வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. என்ன வந்துட்டு இதில் கைஜூ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிச்சிருந்தாலும் இதில் வந்துட்டு ஜோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டார்டிங்கில் கொண்டு போயிருப்பாங்க. மாங்கா அந்த மாதிரியுமே இருந்துச்சு, மாங்காவும் கிட்டத்தட்ட ஜோக்காக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஆனாலும் இந்த அனிமையாவை கைஜு நம்பர் 8 கண்டிப்பாக அட்டாக் ஆன் டைட்டன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அண்யா இந்த வீடியோ இதோட முடிஞ்சுச்சு. இந்த கைஜு நம்பர் 8 பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை இந்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. நாளைக்கு நான் உங்களை பொழுது பார்க்க வரைக்கும் டாடா பை பை, சி யூ. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணி விட்டுருங்க. பபாய்.